மீன ராசிக்கான 2026-27க்கான குரு பயிற்சி பலன்கள். உங்களுடைய ராசியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் 12 வருடத்துக்கு ஒரு தடவை உச்சமாவார். அந்த அமைப்புகளில் இந்த வருஷம் 2026 காலகட்டங்களில் 2/6/2026 அன்னைக்கு குரு பகவான் உச்சமாகி உங்களுடைய ராசியை பார்க்க போகிறார். அது மட்டும் இல்லாமல் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் 7.5 சனியில் ஜென்மச்சனி போய்கிட்டு இருக்கிறதுனால நெருப்பில் போட்ட புழு மாதிரி துடிச்சுக்கிட்டு இருக்க நீங்கள் இப்போ குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல உச்சமாகி உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கிறதுனால 7.5 சனியினுடைய தாக்கம் 80% குறைஞ்சிருங்க. சரியா? இது கண்டிப்பாக நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் 7.5 சனியினுடைய தாக்கத்தினால வேலையில் பிரச்சனையாக இருக்கிறது, பொருளாதாரத்தில் மந்தமாக இருக்கிறது, வேலை சார்ந்த விஷயங்களில் கடுமையான நெருக்கடிகளை ஃபேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக இந்த குரு பயிற்சி ஒரு பாலைவனத்தில் சோலைவனமாக இருக்கக்கூடிய அமைப்போல கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் நீங்கள் 7.5 சனிக்குள்ளே தான் இருக்கீங்க அப்படின்றதுனால பணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. புது இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. மற்றபடி பெரிய அளவுக்கு நெகட்டிவாக சொல்கிறதுக்கு இல்லை. குரு பகவான் உங்களுக்கு ராசியை பார்க்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கிறதுனால அடுத்து ஒரு வருஷத்துக்கு தலைமையில் இருந்த கத்தி அடுத்த அமைப்புகளில் தான் இருக்கும். ஸோ பெரிய அளவுக்கு பொருளாதார முறைகள் கண்டிப்பாக இருக்காது. திருமணம் ஆகாத பெண்களுக்கும் ஆண்களுக்கும் திருமணம் ஆகக்கூடிய அமைப்புகளும் குழந்தை பாக்கியத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய தம்பதியருக்கு குழந்தை பாக்கியத்தை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். வீடு, மனை, வண்டி, வாகனம் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்குது. அதே மாதிரி டெத் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பண்ணிக்கங்க. உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கேர் எடுத்துங்க. பணம் சார்ந்த விஷயங்கள்ல இவ்வளவு நாள் இருந்த ஒரு நெருக்கடி, வட்டி கூட கட்ட முடியலன்ற அமைப்புகளில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அசலையே அடைக்கக்கூடிய அமைப்புகளில் ஒரு நல்ல யோகமான அமைப்புகளாக இருக்கும். ஸோ அடுத்த ஒரு வருஷம் உங்களுக்கு ஒரு நல்ல ராஜயோக அமைப்புகளில் இருக்கிறதுனால 2026-27 காலகட்டங்களை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கங்க. வாழ்த்துக்கள். நன்றி.